அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க்கிங் உமனாக இருந்துட்டு ஃபேமிலியை எப்படியெல்லாம் நான் சமாளிக்கிறேன் அப்படின்றத பற்றியும், அண்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருந்துட்டு நான் இந்த மாதிரி என்னோடய பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றத பற்றியும் இந்த vlogல நான் பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு கிச்சனுக்கு போகவே பிடிக்கல, வேலை பண்ணவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிஜோஸ் டைரி. இயற்கையாகவே பெண்களுக்கு எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமையை இறைவன் படைச்சிருக்கான். ஸோ நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே நம்மளுடைய வீட்டு வேலைகளை அவ்வளோ க்யூட்டாக நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அண்ட் லஞ்சில் இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இந்த vlog பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் லீவ் அன்னைக்கு தான் நான் எடுத்தது. ஏன்னா ஸ்கூல் டேஸில் காலையில் ரொம்ப அவசரமாக சமைச்சிட்ருப்போம். ஸோ அந்த டைமில் vlog எடுக்கிறதுக்கு டைமே இருக்காது. மோஸ்ட்லி லீவ் நேரங்களில் நான் ரைஸ் எப்போவுமே டைரெக்டாக அப்படியே நான் ஸ்டவ்வில் சேர்க்க மாட்டேன். ஸோ ரைஸை நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து சால்ட் எல்லாமே சேர்த்துட்டு அதை அப்படியே நான் மூடி போட்டு மூடி வச்சுருவேன். அது நல்லா ஊறிட்டு ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம அந்த ரைஸை எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வைக்கும்போது சீக்கிரமாக நமக்கு அது ரெடியாகி வந்துடும். நம்மளோட கேஸ் நல்லா நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ இது ஸ்கூல் டைமில் பண்ண முடியாது. அதனால் லீவ் நேரங்களில் மட்டும் நான் இதை ஃபாலோ பண்ணிக்குவேன். அடுத்து நான் எனக்கு மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ சைடில் புளி நான் கரைக்கிறதுக்காக லைட்டாக தண்ணியை ஊற்றி நான் அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுட்டேன் அப்படின்னா நல்லா ஊறிடும். இப்போ நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு பவுலில் தண்ணி அள்ளி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே. ஏன்னா 2-3 டைம் நம்ம வாஷ் பேசனில் நம்ம பைப்பை ஓப்பன் பண்ணி கையை கழுவிக்கிட்டே இருக்கணும். அதனால் ஒரு பவுலில் நம்ம தண்ணியில் வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேயே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அடிக்கடி நம்ம சிங்கில் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நம்மளுடைய தண்ணியை நம்மளால் சேவ் பண்ண முடியும். அண்ட் இன்றைக்கி வாழை மீன் தான் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய மீன். அது கொஞ்சம் ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் உப்புக்கள் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம சமைக்கக்கூடிய எண்ணெய் சேர்த்து நல்லா அதை கழுவி எடுக்கிறேன். ஆக்சுவலி மோஸ்ட்லி நான் மீன் எல்லாமே எங்கள் அம்மா வீட்டில் தான் வாங்கி கட் பண்ணி தான் கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ எங்கள் வீட்டு சைட்லாம் மீன் வராது. அப்படி வந்தாலுமே அது கரெக்டானதில் எனக்கு பார்த்து வாங்குறதுக்கு தெரியாது. அதனாலேயே அம்மாவே வாங்கி கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். வாழை மீனுக்கு எப்போவுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக உப்புக்கள் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடணும். கொஞ்சம் இந்த உப்புலேயே நல்லா ஊறுச்சு அப்படின்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மீன் ஒரு மாதிரி உப்பு டேஸ்ட்டு இல்லாத மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ மோஸ்ட்லி வாழை மீனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவோம். அண்ட் மற்ற மீன்களுக்கு நார்மலாகவே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குழம்புக்கு சேர்த்துட வேண்டியதான். ஸோ அதுக்கிடையில் புளியுமே நமக்கு ஊறிடுச்சு. ஸோ அதையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். மீன் குழம்புக்கு எப்போவுமே மாங்காய் சேர்த்தா மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அதனால் எப்படியாச்சும் கண்டிப்பாக மாங்காய் இருந்துகிட்டே இருக்கும். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டு நான் பேலன்ஸை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழித்து அதுக்கப்புறம் மறுபடியும் மீன் குழம்புக்கு சேர்த்துக்குவேன். இது வாழை மீன் அப்படின்றதால கொஞ்சம் நமக்கு வாயு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு நல்லா ஒரு முழு பூண்டு எடுத்துட்டு நல்லா தட்டி, அதாவது தோலோடு சேர்த்து தட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மசாலாவுமே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இன்றைக்கி கத்தரிக்காய் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலி நிறைய பெண்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் ஆனால் வீட்டில் மற்ற யாருக்குமே பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை சமைக்கவே மாட்டோம். ஏன் வீட்டில் கத்தரிக்காய் ஃப்ரை பண்ணால் யாருமே சாப்பிட மாட்டாங்க. என்னுடைய பசங்களாகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிக்கும் அப்படின்றதால நான் இதை ஃப்ரை பண்ணுறேன். அப்படி தான் நமக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நமக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ இந்த ½ அன் ஹவருக்குள்ளே அந்த ரைஸை நல்லா ஊறிடுச்சு. சைடில் ஸ்டவ் ஆன் பண்ணி அதையும் நான் வச்சிடுறேன். இப்போ நான் மீன் குழம்பு பண்ண கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம மீன் குழம்பு பண்ணும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அண்ட் நம்ம என்ன குழம்பு பண்ணாலுமே நம்ம ஸ்டார்டிங்லேயே அதுக்கான உப்பு சேர்த்துறணும். உப்பு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பொடி நீங்கள் கடையில் வாங்கி மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. அது ஹெல்த்தியே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு உப்புத்தூள் வேணும் அப்படின்னா உப்புக்களை நல்லா வறுத்துட்டு
மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா உப்புத்தூள் உங்களுக்கு ரெடி ஆகிடும். அண்ட் சைடில் மீன் குழம்பு தாளித்து போட்டுட்டேன். இப்போ வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு பிடிச்சதை பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அண்ட் மீன் குழம்புக்கு கத்திரிக்காய் ஃப்ரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் மீன் குழம்புக்கு கத்திரிக்காய் ஃப்ரை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் குழம்பு வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்டிங்கில் அந்த கொதி வர்ற டைமில் நம்ம அலசி வச்ச மீனை இது கூட நான் சேர்த்துட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். அடுத்து வந்து குழந்தைங்க வந்து கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால குழந்தைங்களுக்காக பீட்ரூட் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அண்ட் ஸ்கூல் நேரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஹாலிடேஸாக இருந்தாலுமே சரி, நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்றதுல நம்மளுடைய தெளிவான ஒரு முடிவாக இருக்கணும். அந்த டைமில் போய் நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அண்ட் எனக்கு வந்து 3 பர்னர் வச்ச ஸ்டவ் அப்படின்றதால 3லேயுமே எனக்கு வேலை நடந்துகிட்ருக்கு. ஒரு சைடு மீன் குழம்பு, இன்னொரு சைடு கத்தரிக்காய், இன்னொரு சைடு வந்து ரைஸு. ஸோ 3மே ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் நான் வந்து பீட்ரூட் துருவி எடுத்தாச்சு. ஸோ பீட்ரூட் துருவுறதுக்கு இடையிலேயே மீன் குழம்பு எல்லாமே எனக்கு ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ்வில் இருந்து இறக்கிட்டு எனக்கு இப்போது ஸ்டவ் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ பீட்ரூட் எப்போவுமே ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக நம்ம சுகர் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கொஞ்சமாக பாசிப்பருப்பு தூவி அதை நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். அண்ட் ஒரு சைடு வந்து பீட்ரூட் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆப்பம் மாவு அண்ட் தோசை மாவு ஸோ 2மே அரைக்கிறதுக்காக அரிசி எடுத்து நான் ஊற வச்சுக்கிறேன். எப்போவுமே பச்சரிசி உள்ள வண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக கிராம்பை வந்து லைட்டாக நான் தூவி வச்சுருப்பேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரே டைமில் தான் நான் 2மே ஊற வைக்கிறேன். நான் எப்போவெல்லாம் நான் தோசை மாவுக்கு நான் ஊற வைக்கிறேனோ அதே டைமில் தான் ஆப்பத்துக்குமே ஊற வைப்பேன். ஏன்னா நம்மக்கிட்ட தோசை மாவு இருந்துச்சு அப்படின்னா டின்னருக்கு நம்ம குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதே நேரத்தில் ஆப்பம் மாவு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ எப்போவெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதையும் ஒரு சைடு வச்சுட்டா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் என்னோடய கவுண்டர் டாப்பில் எந்த திங்ஸுமே இல்லை. ஸோ எல்லா திங்ஸையுமே எடுத்து நான் வந்து சிங்க்கு உள்ளே போட்டுட்டேன். பீட்ரூட் மட்டும்தான் வெந்துட்டுருக்கு. இந்த கேப்லேயும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எல்லா வேலையுமே முடிச்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு தான் டைம் வந்து வேஸ்ட் ஆகும். நம்ம 24 ஹவர்ஸ் கிச்சன் உள்ளேயே நின்றுட்டுருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அந்த கிடைக்கக்கூடிய சைட் கேப்பில் நமக்கு என்னென்ன வேலை முடிக்க முடியுமோ அந்த வேலை டக்குன்னு முடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அண்ட் நமக்கு சமைக்கிறதே நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னாலுமே இந்த மாதிரி நீங்கள் மாற்றி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வேலை பண்ணுவீங்க. அடுத்து ஃபைனலாக நமக்கு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா பெரிய வாழை அப்படின்றதால நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நமக்கு பீட்ரூட்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் மை ஃபேவரட் கத்தரிக்காய் பொரியல் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு. ஸோ எனக்காக இந்த நாளைக்கு நான் வந்து ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நாம் எப்போவுமே சாப்பிடும்போது குழந்தைங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்குற மாதிரி சைட் டிஷ் எல்லாமே வச்சு தான் சாப்பிடணும். மிச்ச மீதியை எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டு வராதீங்க. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம ஊற வச்சு ஆப்பம் மாவு தோசை மாவு 2க்குமே நான் அரைச்சி எடுத்துடுறேன். எனக்கு பழைய சாதம் நிறையவே இருந்துச்சு, அதனால ஆப்பம் மாவுக்கு கொஞ்சம் சேர்த்துட்டு அண்ட் தோசை மாவுக்கு கொஞ்சம் பழைய சாதம் சேர்த்து நான் அரைச்சி முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், இது மூடி இருக்கட்டும். இது வந்து ஒரு ஈவினிங்க்கு மேலே எடுத்து நான் வேறு பாக்ஸில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுடுவேன். அண்ட் இது முடித்ததுக்கப்புறமா கையில் துவைக்க வேண்டிய துணி இருந்துச்சு. ஸோ அதையும் நான் துவைச்சிக்கிறேன். ஸோ எப்போ எனக்கு லீவ் கிடைக்குதோ அப்போ தான் நான் வந்து துவைக்க முடியும். ஏன்னா டெய்லி நம்ம ஒர்க்கிங் உமனாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம ஃப்ரீ டைமில் தான் பண்ண முடியும். ஸ்டோன் வச்ச ஃபர்தான், ஸ்டோன் வச்ச ட்ரெஸ்ஸஸ்ஸு, அது புது ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் நம்ம கண்டிப்பாக கையில் தான் துவைக்கணும். ஸோ ரொம்ப ஊற வைக்காமல் லைட்டாக நீங்கள் லிக்விட் சேர்த்துட்டு துவைச்சி காய வச்சிடலாம், அவ்வளோதான். அண்ட் இன்றைக்கி லீவு அப்படின்றதால மதியம் கொஞ்சம் நேரம் நமக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக தூங்க மாட்டேன். என்னோடய யூடியூப் வீடியோஸ் ஏதாச்சும் எடிட் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் இன்றைக்கி லீவு அப்படின்றதால பசங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது சரி ஓகே இன்றைக்கி நம்ம வந்து சாக்லேட் கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கான திங்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. அதனால இன்றைக்கி சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறேன். ஸோ பட்ரு வந்து 200 இருந்துச்சு, அதனால் பாதியை கட் பண்ணிவிட்டு நம்ம 100 மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் பட்டரை வந்து லைட்டாக நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறணும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு சுகரை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோட அளவு வந்து கரெக்டாக நான் சொல்கிறேன். முட்டை வந்து 2 முட்டை சேர்த்துட்டு நல்லா நம்ம எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறணும். ஸோ பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு முட்டையை ஊற்றணும். மொத்தமாக நம்ம ஊற்றக்கூடாது. ஒன்று நம்ம ஊற்றி நம்ம பண்ணும்போது தான் அந்த ஒரு டெக்ஸ்சர் நமக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா நீ மிக்ஸி ஜாரில் போட்டு கூட பண்ணலாம். ஆனால் இந்த அளவு கிடைக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்சர் வந்து நீங்கள் மிக்ஸி ஜார்லையோ இல்லை ஹேண்ட் விஸ்க்லேயோ பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்ச அந்த சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்ச அந்த பட்டரை இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஸோ இதை பீட் பண்ணுறது ஒரு 15 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். நான் ஸ்கிப் பண்ணி தான் காட்டுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல ஒரு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இன்னொரு சைடு 1 கப் அளவு மைதா மாவு, கொஞ்சமாக நம்ம 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம், எந்த கட்டியுமே இல்லாத அளவுக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம திரும்ப நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம பீட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஹேண்ட் விஸ்க் வச்சு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த மாவை மொத்தமாக கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொட்டிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் ஈஸியாக கரெக்டாக நம்ம அந்த கேக்குக்கான ஒரு டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து அந்த கேக் டின்னில் நான் கொஞ்சமாக பட்டர் நல்லா தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஊற்றி அவ்வளோதான் அவனில் நம்ம வச்சிடலாம். உங்ககிட்ட அவன் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நார்மலாக இட்லி குக்கரில் அடியில் வந்து நல்லா உப்புக்கல் சேர்த்துட்டு மேலே வந்து இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதான். ஸோ இது 3/4 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 1 ஹவர் ஆகும் ரெடி பண்ணி வர்றதுக்கு. ஸோ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை நான் வெளியில் எடுத்தேன். ஸோ சூப்பராக நல்ல ஒரு சாஃப்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு பஃப்னு இருக்குது. ஸோ இது டேஸ்ட்டு அவ்வளோ அழகான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பட்டர் சேர்த்து பண்ணக்கூடிய கேக் கண்டிப்பாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லு இல்லாத ஒரு ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். கோல்டு வின்னர் இந்த மாதிரி ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட்டு ஈவினிங் எடுத்த கிளிப்ஸு. ஸோ எப்போவுமே நம்ம வீட்டிலையே இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பனைக்குளத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வெளியில் தான் கிளம்பிட்டுருக்கோம். நம்ம சூப்பராக ரெடி ஆகியாச்சு. ஹிஜாப்லாம் வியர் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைஹா பேபியும் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. நாம் வந்து ஒர்க் டைமில் கண்டிப்பாக நம்ம ஒர்க்குக்கு போயிடுவோம். அண்ட் லீவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாளை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும். எங்கேயாச்சும் வெளியில் போகணும், இல்லை எங்கேயுமே போகலை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பீச்சுக்காச்சும் போகணும். அப்போ தான் மைண்ட் ஒரு ரிலாக்ஸாகவே இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து இன்னும் நமக்கு அதிகமாகும். அண்ட் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலுமே வெளியில் நம்ம ஒர்க்குக்கு தான் போகிறோம். ஸோ நமக்கு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகணும். அண்ட் வெளியில் போகிறது உங்களுக்கு பிடிச்ச இடமா நீங்கள் பார்த்து போங்க. அது மைண்ட் ரிலாக்ஸான இடமா இருக்கணும். பீச்சுக்கு போங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச இடங்களில் போய் சாப்பிட போகணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்தது மாதிரி இடமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பனைக்குளத்தில் இருக்கக்கூடிய நோவா பைட்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸான ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்கூப்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து நான் விசிட் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. சரி ஓகே, நம்ம ஊரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நம்ம கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் போனோம். ஸோ இது நல்லாவே டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபைஹா பேபி வந்து போய் உட்காந்துட்டாங்க எதை ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்த உடனேயே ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரை தான் அவங்க கையில் காட்டினது. எங்கே போனாலுமே ஃப்ரெஞ்சு ஃப்ரை மட்டும்தான் ஃபைஹா பேபிக்கு பிடிக்கும். சரி ஓகே, அதையும் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ப்ரைஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே நமக்கு ஒர்த்தான ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து போய் ஐஸ்கிரீம் பக்கத்தில் மேடம் நின்னாச்சு.
அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் அப்படின்னாலே எனக்கு எப்போவுமே குவாலிட்டியாக பிராண்டடாக உள்ள ஐஸ்கிரீம் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அண்ட் அந்த வகையில் அருண் ஐஸ்கிரீம் மட்டும்தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச பிராண்ட் அப்படின்னா இந்த பிராண்டை சொல்லுவேன். ஸோ இந்த பிராண்டோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஃபேமிலி பேக்கும் இருந்துச்சு. ஸோ ஐஸ்கிரீமில் சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்படின்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் சில ஐஸ்கிரீம்ஸு. ஆனால் இதில் வந்து சாக்லேட்டாக இருந்தாலுமே அதோட டேஸ்ட்டு நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபேமிலி பேக்லேயே பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்தது மாதிரியான பேக் நீங்கள் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக ஒரு குட் நியூஸ் என்னென்னா 10 ரூபாயிலேருந்து ஐஸ்கிரீம் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது, 10 ரூபாய்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. அண்ட் க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா பிஸ்தாவோட அந்த ஃப்ளேவராக இருக்குது. ஃபைஹா பேபிக்கு இந்த 10 ரூபீஸ் ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஷாப்போட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரைலே லாங்காக இருக்கும். ஸோ இது வந்து கட்லெட் அண்ட் நகட்ஸு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட் மோமோஸ். ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக ராம்நாத் போனால் மட்டும்தான் முடியும். ஆனால் ராம்நாத்கே நீங்கள் போக தேவையில்லை. அங்கே கிடைக்கக்கூடிய சேம் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. ஒர்த்தான ஒரு ப்ரைஸாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு கைக்கு அடங்கக்கூடிய அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பர்த்டே பார்ட்டி ஆகட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் உங்கள் வீட்டில் ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபேமிலியோடு வந்து நீங்கள் கண்டிப்பாக இங்கே செலிப்ரேஷன் பண்ணலாம். அண்ட் கப்புள்ஸும் வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபைஹா பேபிக்கு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு நான் டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தேன். ஸோ உள்ளேயுமே நல்லா வெந்து இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து ஸ்கூப்ஸில் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக ராம்நாடுக்கு போனால் தான் முடியும். ஆனால் நம்ம ஊர்லேயே இனி இந்த மாதிரி நம்ம என்னென்ன வெரைட்டிஸில் சாப்பிடணுமோ கண்டிப்பாக இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ஷாப்போட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பர்பிள் கலரில் இருக்குது ஐஸ்கிரீம். அண்ட் இது பார்த்த உடனே நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இது வந்து டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம். ஸோ அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அழகாக அதை வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் பனைக்குளத்துலேயே ஐஸ்கிரீம் ஷாப்லாம் இருக்குது. இருந்தாலுமே லேடிஸ் வந்து போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஷாப் கிடையாது. அண்ட் அந்த விதத்தில் இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஷாப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் அடுத்து வந்து மச்சி வீட்டுக்கு சும்மா லைட்டாக விசிட் பண்ணலான்னு போனால் அங்கே ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. இன்றைக்கி என்னோடய நாத்தனாருக்கு வந்து பர்த்டே. ஸோ அவங்களுடைய பர்த்டேக்காக அவங்களோட பையன் வந்து சர்ப்ரைஸாக ஒரு கேக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தான். ஸோ நம்மளுடைய குழந்தைங்க வந்து நமக்கே சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கும்போது எல்லா தாய்மார்களுக்குமே கண்டிப்பாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். நாம் வந்து எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலுமே நம்ம ஃபேமிலி கூட கண்டிப்பாக நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அது இன்னும் நமக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஊக்கத்தையும் அது கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி கூட நீங்கள் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுவுமே இன்னும் ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்கும். ஸோ ஃபைனலி கேக் செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நாங்களுமே கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து அடுத்து ஒரு 2 days கழித்து இந்த ஒரு கிளிப்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து எங்கள் ஊரில் ஒரு ஹெல்த் கேம்ப் வந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம். 3 மாதமாக நாங்கள் தொடர்ந்து இது நடத்திட்டு வரோம். ஸோ இது வீடியோவில் போடுறதுக்கு எனக்கு ஒரு டைம் கிடைக்கல. ஸோ இப்போ தான் கிடச்சிருக்கு. ஹெல்த் கேம்ப் அப்படின்னா மக்களுக்கு வந்து ஆயுர்வேதத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு முகாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அடுத்து வந்து இதுக்கு கொடுக்கக்கூடிய நாங்கள் ப்ராடக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டரை வச்சு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நாமளாக ஒரு ப்ராடக்டை கொடுக்கும்போது தான் இதுக்கு பல கேள்விகள் வரும். ஆனால் டாக்டரை வச்சு கொடுக்கும்போது அவங்க இது சம்பந்தமான படித்த ஒரு டாக்டர் தான். ஸோ ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம ஊர் மக்களுக்காகவும் நம்ம ஊரை சுற்றியுள்ள மக்களுக்காகவும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த் கேம்பாக அமையணும் அப்படின்றதுக்காகவும் இதை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் நாம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது நமக்காக மட்டும் இல்லாமல் அது மூலமாக மற்றவர்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா அமையணும் அப்படின்றதெல்லாம் நான் எப்போவுமே கரெக்டாக இருந்தேன். ஸோ அந்த விதத்தில் தான் இந்த பிஸ்னஸை நாங்கள் செலக்ட் பண்ணது.
அண்ட் இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு தெரு பஸ் ஸ்டாண்டில் தான் இந்த ஒரு கேம்ப் வந்து நாங்கள் நடத்திட்டு வரோம். ஸோ எப்போவுமே மாதம் மாதம் நடத்திடுவோம். இது வந்து 4வது மாதம் நடத்திட்டு வரோம். அண்ட் ப்ராடக்ட் எல்லாமே சைடில் அடுக்கி வச்சாச்சு. டாக்டர் வந்து இது உள்ளே தான் இருப்பாங்க. ஸோ கூட்டம் வந்துருச்சு அப்படின்னா வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் கிளிப்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இங்கே தான் டாக்டர் உட்காந்துருப்பாங்க. பக்கத்தில் வந்து பேஷண்ட்டை நாங்கள் உட்கார வைப்போம். ஸோ அவ்வளோதான். ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை எந்த வகையிலையாச்சும் நம்ம பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் நமக்கு மனசில் ஒரு திருப்தி ஏற்படும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்படி தான் இந்த பிஸ்னஸை நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த உதவி ஒரு பணமாக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு சேவையாக கூட இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு நாம் உதவியாக தான் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.